திருநங்கை சூர்பனகை பிறந்தார். 4 ஜாமத்திலே அறிவிலே சிறந்தவன், அடக்கத்திலே சிறந்தவன் என் தம்பி இவனுடன் பிறந்தான். 4 பிறந்தோம், 4 மணிக்கு கடிக்க போல இந்த இலங்கையை சிறு சிறப்போடு ஆற்றுகிறேன். யாருக்கு ஐயா நம் நாட்டிலே இந்த இலங்கையிலே எங்கு பார்த்தாலும் சிவலிங்கம் தான் இருக்கு. சிவலிங்கம் தான் இருக்கிறது. 108 வீதி, அந்த 108 வீதியிலும் 108 சிவலிங்கம். அத்தனை சீரன் சிறப்போடுதான் நான் வாழ்ந்துள்ளேன். ஆமாங்க. ஒரு நேரத்திலே என் தாய் அழுது கொண்டு ஓடி வந்தாங்க. என்னம்மா கேட்டேன். நான் மணலால் லிங்கம் செய்து போய் செய்யும் நேரத்திலே அலை அடித்து கடல் மண்டு அடித்துக் கொண்டு போய்விட்டது. சிவலிங்கம் கலந்து அதனால் கரையாத சிவலிங்கம் வேண்டும் என்று கேட்டார். கரையாத சிவலிங்கம் வேண்டும் என்று ஒரு தாய் கேட்டாங்க. என் தாய் சொன்ன வார்த்தையை சிவனை கண்டே கேட்டேன் லிங்கம். அவன் தன்னுடைய ஆத்மலிங்கத்தை எடுத்து என் கழுத்தையை கொடுத்தான். ஆத்மலிங்கத்தை. ஆமா. என்ன சொல்லி கொடுத்தான்? ராமடா, இந்த சிவலிங்கத்தை நீ கீழே வைக்க கூடாது. இந்த சிவலிங்கத்தை நீ கீழே வைக்க கூடாது. ஆமா. அப்படி வைத்தால் அது வளர்ந்து கொண்டே போய்விடும். ஒன்றும் செய்ய முடியாது. வைக்காமலே வந்து கொண்டே இருந்தேன். எனக்கும் சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் தெரியும். அது வேகமாக வந்து கொண்டிருக்காங்க. அந்த நேரத்திலே சுற்றி பார்த்தேன். அங்கு ஒரு மாடு மேய்க்க சிறுவன் இருந்தான். மாடு மேய்க்க சிறுவன். ஆமா. வந்திருக்கேவா, இந்த சிவலிங்கத்தை வைத்து நான் சிறுநீர் கழித்து விட்டு ஓடி வருவேன் சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? ஐயா, நான் வைத்திருக்கிறேன், 3 முறை அழைப்பேன். 3 முறை வந்தால் நான் சிவலிங்கத்தை கீழே வைக்க மாட்டேன். வரவேலை என்றால் நான் சிவலிங்கத்தை கீழே வைத்து விடுவேன். ஒரு 3 முறை அழைத்து விட்டான். 3 முறை அழைத்து விட்டான். சிறுநீர் கழிக்கவில்லை. அந்த சிவலிங்கத்தை கீழே வைத்து விட்டான். சிவலிங்கம் மண்ணிலே புதைந்து விட்டது. வேறு வளர்ந்து கொண்டே போகிறது. என் பலம் கொண்ட அளவிற்கு கரம் கொண்டு இழுத்து பார்த்தீங்க. வரவில்லை. ஆமா. அது வளர்ந்து போனால் பசுவின் காதை போலந்தால் அந்த இடத்திற்கு சிவலிங்கத்தை அங்கே வைத்து அம்மா நீ சேர்ந்து சிவலிங்கத்தை அங்கே பூஜை செய். அந்த இடத்தால் இங்கு கோகர்ணமாக இருக்கு. ஆமா. அத்தனை சீர சிறப்போடு என் தாய்க்கு மரியாதை கொடுத்தேன். தமிழுக்கு முதன்மை கொடுத்தேன். அதனால்தான் சார்ந்தோம் என்னை தமிழ் மன்னன். இந்த ராவணன் தான் தமிழுக்கு முதல் கொடுத்தவன். தமிழ் மீது பற்றுதல் இவன் பற்றுதல் ராவணன் என்று சொல்லிவிட்டார். பற்றுதல் ராவணன். தமிழ் பற்று கொண்டதால் பற்றுதல் ராவணன் என்று சொல்லிவிட்டார். நம் நாட்டில் குறைந்ததில்லையே ஐயா, உங்க ஆட்சியில முறையிட்டு